ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரெசின் ஆர்ட் சேலஞ்சோட 8th டே வீடியோவில் ஒரு நியூ மாடல் அல்ஃபபெட் கீச்செயின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாடல்ஸை ஜியோட் டைப்புன்னு சொல்லுவோம். இது போல் பெரிய கிளாக் அண்ட் ஃப்ரேம் டிசைன்ஸ்லாம் ஜியோட் மாடலை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதை நம்ம இந்த குட்டி கீச்செயினில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீச்செயின் பண்ணுறதுக்கு ரெசின் மோல்டெல்லாம் போக டெக்கரேஷனுக்குன்னு ஒரு 3 மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டு ஃப்ளேக்ஸ், நெக்ஸ்ட் இந்த பர்பிள் கலர் கிளிட்டர், அதுக்கப்புறமா இந்த வயலட் கலர் மைக்கா பவுடர். ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் வேணும். இந்த டிசைனுக்கு கொஞ்சமாக தேவையான ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்தாலே போதும். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ரெசின் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கல லாஸ்ட்டாக ஒரு 5 or 6 ட்ராப்ஸ் இருந்தால் கூட இந்த நம்ம கொடுக்க போகிற ஃபஸ்ட்டு டிசைனுக்கு அதுவே போதும். லாஸ்ட்டாக தான் நம்ம ஃபுல் ஆல்ஃபபெட்டுக்கும் தேவையான ரெசினை வந்து போர் பண்ண போகிறோம். இப்போ இந்த கீச்செயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக 2 ட்ராப் அளவுக்கு ரெசின் எடுத்துகிட்டு கோல்டு ஃப்ளேக்ஸோடு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக 2 லைன் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைனா கேர்வ்டாக இருக்க மாதிரி கொடுக்குறதுனா கூட கொடுக்கலாம். எந்தெந்த இடத்துல நீங்கள் டிசைன் கொடுக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 சைடு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்க இந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக கிளிட்டர் கொடுக்க போகிறோம். கிளிட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி லைட்டாக 1 ட்ராப் இந்த இடத்துல வந்து ரெசின் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கிளிட்டர் இது மேலே வந்து கொடுக்கலாம். டூத் பிக் அந்த மாதிரி சின்னதாக ஸ்டிக் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கிளிட்டர் எடுத்து இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்படி பண்ணுறப்போ ரெசினோட கிளிட்டரும் சேர்ந்து ட்ரை ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரெசின் போர் பண்ணுறப்போ கிளிட்டர்ஸ் எல்லாம் அந்த மேலே ஊற்றுற ரெசினோட மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கும். இதெல்லாம் பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக், அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த டிசைன் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 6 to 7 hours வரை நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது வந்து ட்ரை ஆகிருக்கும். 6 to 7 ஹவர்ஸுக்கு அப்புறமா நம்ம ரெசின் போர் பண்ண போகிறோம். இதில் நான் இந்த வயலட் மைக்கா கலரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கொடுத்துருக்க கிளிட்டரை விட இந்த மைக்கா கலரோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக தின் லேயர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். நம்ம உள்ளே கொடுத்துருக்க இந்த டிசைன்ஸ் கூட நமக்கு கிளியராக தான் தெரியும். இதையும் ஒரு 8 hours வரைக்கும் நம்ம ட்ரை ஆக விடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஃபிங்கரால் டச் பண்ணி பார்க்குறது, ஸ்டிக்கில் செக் பண்ணி பார்க்குறதெல்லாம் கூடாது. பிகாஸ் அது ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்காது, கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃபிங்கரோட இம்ப்ரெஷன் இதில் பட்டுருச்சுன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப கிளியராக தெரியும். அதனால் இந்த டைமில் டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. 8 hours அப்புறமா நீங்கள் நேம் ஸ்டிக்கர் இன்செர்ட் பண்ணுறதுனா இதில் பண்ணிக்கலாம். நேம் ஸ்டிக்கர் வச்சுட்டு அகெயின் மேலே நம்ம வந்து ஒரு கிளியர் ரெசின் கோட்டிங் ஒன்று கொடுக்க போகிறோம். இதில் நான் எந்த கலருமே ஆட் பண்ணாமல் தான் இந்த மேலே உள்ள கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ போர் பண்ண போகிற ரெசினில் நீங்கள் ஏதாவது கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த நேம் வந்து கிளியராக தெரியாது. ஸோ கோட்டிங் கொடுக்குறப்போ நீங்கள் கிளியர் ரெசின் தான் கொடுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு 1 day நம்ம டைம் கொடுக்கலாம். 1 day ஆனதும் 3லேருந்து இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ க்யூட்டான இந்த கீச்செயின் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீச்செயின் பண்ணுற ப்ராசஸ்க்கு மினிமம் 2 days கூட டைம் எடுக்கும். ஸோ கஸ்டமர்ஸ்ட அர்ஜென்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது எவ்வளோ பொறுமையாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து அதோட ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி கீச்செயின் டிசைன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. என்ன மாடல் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் கூட கொடுக்குறோம். ஆர்டர்ஸ்க்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிடுங்க.